सर्वदा सुप्रसन्नन्तं ह्यवधूतं समाश्रये नौमि देवीं प्रसन्नास्याम् आद्यां तां वेदमातरं मूर्तित्रयात्मिकां शुद्धां गायत्रीं भक्तिसिद्धिदां जड्यस्वामिल अधिष्ठानम् என்று போற்றப்படும் भुवनेश्वरी पीठम स्वयं प्रकाश अवधूत सदाशिवा अறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்திலே ஆஸ்திக சமாஜம் என்ற இடத்தில் 10 நாட்கள் ஹோமம் செய்வதாக தீர்மானம் செய்யப்பட்டு இன்றைய தினம் பகலாமுகி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. அதோட வாழ்க்கையில் நமக்கு நல்ல பிரகாசமாக அமைய வேண்டும் என்பதற்காக திருவிளக்கு பூஜையும் செய்யப்பட்டது. பகலாமுகி என்று சொன்னோமே, ஆனால் நமக்கு ஏதோ எதிராளிகள் இருக்கிறார்கள், அவரை நாக்க பிடிச்ச அம்பாள் வந்து அவர்களை சம்ஹாரம் செய்து விடுவார்கள், நாம் எதை வேணாலும் செஞ்சு ஹாப்பியாக இருக்கலாம்ங்கிற அர்த்தத்துக்காக பகலாமுகிய மகான்கள் வழிபட சொல்லவில்லை. நமக்கு நாமே நண்பன், நமக்கு நாமே எதிரி. அதனால தான் பகவான் கண்ணன் உத்தரேது ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேன்னு கீதையில் சொன்னார். அவரவர்களுடைய புத்தி சக்தியை வைத்து அவரவர்கள் வந்து அவரவர்களை பெருக்கி கொள்ளணும். உடம்பை உருக்கி உள்ளொளி பெருக்கிம்பார்களே, அந்த மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு நம்மளை அறியாமல் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டத்தினாலேயோ துக்கத்தினாலேயோ மன வருத்தம், மெய் வருத்தம், உறவு நலனின் சீர்கேடு, இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும், நமக்கு நல்ல புத்தி ஏற்படணுங்கிறதுக்கு தான் இந்த பகலாமுகி அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த பகலாமுகிக்கு ஹோம திரவியம் மஞ்சள் கிழங்கு தான் உண்டு. மஞ்ச வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு மஞ்சளால் ஹோமம் பண்ணால் அம்பாள் சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு அனைத்து பலனையும் கொடுப்பதாக மகரிஷிகள்லாம் கூறியுள்ளார்கள். அவ்வழியிலே இன்றைய தினம் பகலாமுகி மந்திரத்தை இது சண்டி ஹோமமானது நடைபெற்றது. நாளைக்கு கிரகணம் என்பதால் காலையிலே மாதங்கி மந்திர சண்டி ஹோமமும், நாளை மறுநாள் மாலை கமலாத்மிகா மகாலட்சுமி மந்திர சண்டி ஹோமத்தோடு இந்த 10 நாட்கள் சண்டி ஹோமம் விசேஷ மகா பூர்ணாகுதியோடு நிறைவடைய உள்ளது. இன்றைய தினம் நமது சாந்தானந்த சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகள் 1974ஆம் ஆண்டு புவனேஸ்வரி சாரிட்டீஸ் அறக்கட்டளை என்று ஒன்று ஆரம்பித்து அதன் வாயிலாக மாதந்தோறும் ஸ்ரீ புவனேஸ்வரி விஜயம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வந்தார்கள். அந்த புத்தகத்தை இப்பொழுது நமது டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள்தான் ஆசிரியராக இருந்து நடத்தி வருகிறார்கள். அவர் மகாசாஸ்திர பிரியதாசன் என்று அவருக்கு பெயர். அரவிந்த் சுப்பிரமணியம் அவர் நிறையா படித்திருக்கார். அதுவும் இல்லாமல் இந்த மகாசாஸ்தா விஜயம்னு சொல்லி பிரம்மாண்டமாக ஒரு புராணங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் பார்த்து ஒரு பெரிய புஸ்தகத்தை எழுதியிருக்கார். பராசக்தி பிரபாவம், சண்டிகையின் சரிதம், இந்த மாதிரி நிறையா புஸ்தகங்கள்லாம் வெளியீட்டு விழா பண்ணியிருக்கார் அவர். இந்த ஊரில் வந்து நிறையா அவர் வந்து இந்த சபரிமலைக்கு என்னென்ன உண்டோ அத்தனை ஒரு தர்மங்களையும் எடுத்து சொல்லி